ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிஆர் வச்சுட்டு தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றத இந்த சீசன்லேயும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி இந்த எவாலுவேஷன் ஆஃப் பிஆர் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முத்துவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சேவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா 13th வீக்கும் சேவ் பண்ணியிருக்கணும், ஆனால் முத்துக்குமரன் இல்லை. பட் 14th வீக் வந்து சேவ் பண்ணி ஆகணும். 14th வீக்கில் யார் சேவ் பண்ணுறாங்களோ அவங்க மகுடம் சுடப்படுவார்கள் அப்படிங்கிறது தான். பட் கமல் சார் எபிசோடில் சனிக்கிழமை வந்து சேவ் பண்ணுவாங்க. பட் இந்த விஜய் சேதுபதி எபிசோடில் ஞாயிற்றுக்கிழமை தான் கண்டென்ட். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இருக்குமா அப்படிங்கிறதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப், வீடியோக்கு மறக்காமல் லைக், ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 14வது வாரம் வின்னர் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணுற ஒரு வாரமாக தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா சீசன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணிட்டாங்க. பட் சீசன் 7 பண்ணல. சீசன் 8 தான் வெற்றியாளர்களை வந்து அறிவித்தாங்க. ஸோ சீசன் 7 பண்ணாததை இந்த வட்டம் பண்ண போகிறாங்களா, இல்லை 1 to 6 சீசனில் 14வது வாரம் ஃபஸ்ட் சேவ் பண்ணவங்க தான் வந்து 15வது வாரத்துக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது யாரை பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இதில் 3வது சீசன் வந்து விதிவிலக்கு. ஏன்னா டிக்கெட் ஃபினாலே வாங்கிட்டார் முகன். கடைசியாக சாண்டி தான் ஜெயிப்பாருன்னு பார்த்தா கடைசி முகன் கொடுத்துட்டாங்க. அது வந்து இந்த மலேசியன் ஆடியன்ஸை பிடிக்கணுன்றதுக்காக சில அரசியல் நடக்கும். சரியா? மற்றபடி எல்லா வாரமும் வந்து 14வது வாரம் சேவ் பண்ணுற யாரோ அவங்க தான் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் சேவ் பண்ணி ஒரு சரித்திரம் படைப்பார்கள் அப்படிங்கிறத நம்புகிறேன். எப்பயுமே சாட்டர்டே எபிசோட் தான் கமல் சாரில் வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும். சண்டே வந்து கொஞ்சம் மெத்தனமாக தான் பண்ணுவாப்பில். ஆனால் விஜய் சேதுபதியோடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே தான் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஷட்டில்டாக இருக்கும். சண்டே கொஞ்சம் ஃபயராக இருக்கும். மாற்றி மாற்றி பண்ணுறாங்க. பட் சண்டே வந்து ஒரு ஃபஸ்ட்டு சேவ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதில் முத்துக்குமரனுக்கு ஏற்கனவே இன்றைக்கி எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் நிகழ்வுகள் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்தேன். போன வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். சனிக்கிழமை நிகழ்வுகளில் நல்ல கிளாப்ஸ் வந்து விழுந்திருக்கு அப்படின்றாங்க. சௌந்தர்யாவுக்கும் நல்ல கிளாப்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. மிச்சம் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேங்களா? இப்போ முத்து வந்து கரகோஷத்துடன் சேவ் பண்ணப்படுவாரா இந்த வாரம் அப்படிங்கிறத சண்டே தான் நமக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். சாட்டர்டே பண்ண மாட்டாங்க, எப்படியும் வந்து பண்ணல. இன்றைக்கி ஒரே டக்குன்னு எடுத்து காடை எவிக்ஷன் தான். அடுத்து நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படியே சொல்லி முடிச்சுடுவார் நினைக்கிறேன். தீபக் எடுத்துட்டு எவிக்ஷன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா க்ளூ கொடுக்காம அப்படியே வந்து வச்சுக்கலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாங்க. இப்போ எல்லா சீசன்ஸும் அப்படி ஆகி போச்சு. அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிஆரோடைய வேலைகள் தான், வேறு எதனாலையும் இல்லை. ஏன்னா சீசன் 4 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஆர் வந்து வெளியே அவ்வளோவா இல்லை. நான் ரிவ்யூ பண்ணால் எனக்கு தெரியும். இந்த எவல்யூஷன் ஆஃப் பிஆர் அப்படிங்கிறது சீசன் 6 ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அசீம் டைட்டில் வின் பண்ணார்ல, அப்போ தான் வந்து லைட்டாக முளைகிறாங்க அங்கங்கே. ஓகே இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்குது. சீசன் 7 தெளிவாக வந்து விற்றுட்டாங்க. பிஆர் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி. சீசன் 5 வரைக்குமே எதுவுமே இல்லையே, எப்படி இருக்கும் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யாரையும் அந்தளவுக்கு கீழ்த்தரமாக பேச மாட்டாங்க. அவங்கவுங்க ஃபேண்டம்ஸ் அவங்கவுங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. யாரையும் புல் பண்ணி அடிக்க மாட்டாங்க. இவங்க இது கரெக்டு அது கரெக்ட் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ 5வது சீசன் 6வது சீசன் என்ன ஆச்சுன்னா, அசீம் யார் அடிக்கிறாங்களோ அந்த சைடில் வந்து எல்லாரும் வந்து எடிட் போட்டு பயங்கரம் ப்ரமோட்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் இருந்து ஆரம்பிச்சிச்சு பிஆர் ஆக்டிவிட்டீஸ். நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி 7 வந்து அர்ச்சனாவோட இது நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். அவங்களும் ஒரு ஏஜென்சி வச்சுட்டு நிறைய பேரை வந்து விலைக்கு வாங்கிட்டு அவங்க வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா சொம்பு தூக்குறவன் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஹெவியான பேமெண்ட்டு பண்ணிட்டாங்க. இப்போ சௌந்தர்யாவுக்கு அதான் நடக்குது. வெளியே பேசுகிறவன் ட்வீட் போடுறவன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சும்மா தான் இருப்பான். ஏன்னா அவர் ரியலாக இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு தாண்டி காசு வருது தான் மேட்ரு. ஸோ காசை வாங்கிட்டு அவங்க ட்வீட் போடுறது இந்த மாதிரிலாம் வந்து கேவலமாக சௌந்தர்யாவை நம்ம வந்து எவ்வளோ கேவலமாக நினைக்கிறோமோ அதெல்லாம் இல்லவே இல்லை. அவளுக்கு தான் மக்கள் சப்போர்ட் இருக்குது. ஏன் ஃபினாலே ஸ்டேஜ்லேயே 2 பேரை நான் பார்க்கணும்னா, டைட்டில் வின்னதை பார்க்கணும்னா, அந்த மாதிரிலாம் வீட்டு போடுவாங்க. அப்படிங்கிறப்ப ஈஸியாக கணிச்சதெல்லாம் காசுக்கு விலை போயிட்டான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் சீசனும் 9வது சீசன் போகிறவங்களும் இதே ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. சரியா? இனிமேல் பிஆரை ஒழிக்க முடியாது. ஏன்னா பிஆர் ஒழிக்க முடியாதுன்னு தாண்டி பிஆர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள தூக்கி பிடிக்கிறதுக்காக இன்னொருத்தனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அதுதான் தப்பாகி போச்சு. இந்த 6வது சீசனில் அதை நான் பார்க்குறேன். 6, 7, 8 இதே மாதிரி தான் ஆன பிறகு 9 அப்படி தான் இருக்கும். அந்த ஃபார்மெட் தான் இருக்கும். ஸோ உள்ளே போகிறேன் பிஆர் வச்சுட்டு போ. விஜய் டிவியில் ஒன்று எலிமினேட் பண்ண மாட்டான். ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஷோ ப்ரமோட் ஆகுது இல்லை, நீ காசு வச்சு தந்தால் அவனுக்கு என்ன, அவனுக்கு ஓட்டு யாருக்கு இருக்கோ லாஸ்ட்டு கொடுக்க போகிறான் அப்படிங்கிறது தான். ஸோ ஓட்டு யாருக்கு இருக்குது கண்ணு, அது முத்துக்கு தான் இருக்குது கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். முத்துவை கண்டிப்பாக விஜய் சேதுபதி அந்த விஜேஎஸ் கெட்டப் நல்லா பண்ணார், பாராட்டுவார்னு நினைக்கிறேன். அது மேபி அது நாளைக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். சரியா? பாய்.